நீங்கள் 45 வயதை கடந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திற்கு செல்கிறீர்கள். மீட்டிங்ஸில் கலந்து கொள்கிறீர்கள். உங்கள் வேலைகளை முடிக்கிறீர்கள். வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாம் நன்றாக இருப்பது போல தெரியும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கிறது. பலர் வெளியில் சொல்லாத ஒரு பயம். நாளை என் வேலை இருக்கும் தானே? என்னை விட இளையவர்கள் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள். என்னுடைய வேலையின் ஒரு பகுதியை மாற்றிவிட்டால் என்ன ஆகும்? இவை சாதாரண கவலைகள் அல்ல. இஎம்ஐ கட்ட வேண்டியுள்ளது. பிள்ளைகளின் கல்வி உங்கள் வருமானத்தை நம்பியுள்ளது. குடும்ப பொறுப்புகள் இருக்கின்றன. இந்த வயதில் மீண்டும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமே பலருக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. பலருக்கு இந்த எண்ணங்களே இரவில் தூங்க விடாமல் செய்கின்றன. இந்த உணர்வுகள் உங்களுக்கும் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஏனென்றால் இன்று நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். உங்களிடம் ஒரே ஒரு வழி மட்டுமில்லை. உண்மையில் பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை பற்றி நேர்மையாக பேசுபவர்கள் மிகவும் குறைவு. இன்று அந்த நேர்மையான உரையாடலை நடத்துவோம். நான் MVK. கடந்த 25 ஆண்டுகளாக ஐடி மற்றும் SAP துறைகளில் பணியாற்றி வருகிறேன். CDO ஆகவும் டைரக்டர் ஆகவும் தற்போது துபாயில் சீனியர் லீடர்ஷிப் நிலைகளிலும் பணியாற்றி வருகிறேன். இந்த 25 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான கேரியர்ஸை நெருக்கமாக பார்த்திருக்கிறேன். சிலர் பாதியிலேயே நின்று விட்டார்கள். சிலர் 45 வயதிற்கு பிறகுதான் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொண்டார்கள். அதனால் இன்று நான் மோட்டிவேஷன் பற்றி பேசப்போவதில்லை. ஹைப் பற்றியும் பேசப்போவதில்லை. உண்மையான நடைமுறையில் செயல்படும் வாய்ப்புகள் பற்றி பேசப்போகிறேன். முக்கியமாக இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு எந்த பாதை சரியானது என்பதை கண்டுபிடிக்க ஒரு எளிய ஃப்ரேம் ஒர்க்கை பகிரப்போகிறேன். அதனால் கடைசி வரை பாருங்கள். முதல்ல ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்வோம். 45 வயதிற்கு மேல் இருக்கும் பல ப்ரொஃபஷனல்ஸ் 3 முக்கியமான பயங்களை எதிர்கொள்கிறார்கள். முதல் பயம் காஸ்ட். உங்கள் அனுபவம் அதிகரிக்கும் போது உங்கள் சம்பளமும் அதிகரிக்கிறது. ஒரு நிறுவனத்தின் பார்வையில் நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவ் ரிசோர்ஸாக மாறுகிறீர்கள். இரண்டாவது ஏஜ் பயாஸ். பலர் இதை பற்றி பேச விரும்புவதில்லை. ஆனால் அது உண்மையில் இருக்கிறது. சில நிறுவனங்கள் இளைய ஊழியர்களை விரும்புகின்றன. ஏனெனில் அவர்கள் குறைந்த செலவில் கிடைக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். மூன்றாவது டெக்னாலஜி. AI, ஆட்டோமேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றும் வேகமாக மாறும் பிசினஸ் மாடல்கள். இவை அனைத்தும் அன்சர்டைனிட்டியை உருவாக்குகின்றன. இந்த பயங்கள் உண்மையானவை. ஆனால் கதையின் இன்னொரு பக்கம் இருக்கிறது. இளைய தலைமுறையிடம் இல்லாத ஒன்று உங்களிடம் இருக்கிறது. 20 முதல் 25 வருட அனுபவம், சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கும் திறன், அழுத்தமான சூழ்நிலைகளை கையாளும் திறன், மக்களை வழிநடத்தும் திறன், கடினமான சூழ்நிலைகளில் முடிவெடுக்கும் திறன். இவை எந்த கோர்ஸிலும் கற்றுக்கொள்ள முடியாது. இவை அனுபவத்தின் மூலம் மட்டுமே கிடைக்கும். அதனால் உங்கள் பிரச்சனை அனுபவம் இல்லாதது அல்ல. அந்த அனுபவத்தை இன்றைய சந்தையில் எப்படி பயன்படுத்துவது என்பது தெரியாததே உங்கள் உண்மையான பிரச்சனை. இப்பொழுது உங்களிடம் இருக்கும் 6 நடைமுறை வாய்ப்புகளை பற்றி பேசலாம். முதல் வாய்ப்பு ஸ்பெஷலிஸ்டாக மாறுவது. ஜெனரலிஸ்டாக இருப்பதற்கு பதிலாக உங்கள் துறையில் அனைவரும் நம்பும் நபராக மாறுங்கள். ஆர்கிடெக்ட் ஆகலாம், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஒரு சிக்கல் வந்தால் அனைவரும் உங்களை தேடும் அளவிற்கு வளருங்கள். உங்கள் டொமைன் மீது வலுவான அறிவும் ஆர்வமும் இருந்தால் இது ஒரு சிறந்த பாதை. ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். சந்தையில் ரெலவெண்ட்டாக இருக்க வேண்டும். எக்ஸ்பர்டீஸ்க்கு மதிப்பு இருக்க வேண்டும் என்றால் அது அப்டேட்டடாக இருக்க வேண்டும். இரண்டாவது வாய்ப்பு லீடர்ஷிப். வேலை செய்வதை விட வேலையை செய்து முடிக்க வைக்கும் நபராக மாறுவது. டீம்ஸை உருவாக்குவது, பெரிய ப்ராஜெக்ட்ஸை நடத்துவது, மக்களை வழிநடத்துவது, நிறுவனங்களுக்கு முடிவுகளை உருவாக்கி கொடுப்பது. ப்ரோக்ராம் மேனேஜர், டெலிவரி மேனேஜர்,
பிஎம்ஓ லீடர், பிராக்டிஸ் ஹெட் போன்ற பதவிகள் இந்த வகையில் வருகின்றன. இந்த துறையில் அனுபவமும் முதிர்ச்சியும் மிகப்பெரிய பலம். ஆனால் லீடர்ஷிப்பில் வெற்றி பெற விசிபிலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மற்றும் நெட்வொர்க்கிங் ஆகியவை மிகவும் முக்கியம். மூன்றாவது வாய்ப்பு ரீஸ்கில்லிங். இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். எஸ்சிஏபி ஒரு வாய்ப்பு, கிளவுட் ஒரு வாய்ப்பு, டேட்டா ஒரு வாய்ப்பு, சைபர் செக்யூரிட்டி ஒரு வாய்ப்பு, ஏஐ கவர்னன்ஸ் இன்னொரு வாய்ப்பு. முக்கியமானது டெக்னாலஜி அல்ல, சந்தையில் உண்மையான டிமாண்ட் உள்ள ஸ்கில்லை தேர்வு செய்வதே முக்கியம். 6 முதல் 12 மாதங்கள் புதியதை கற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருந்தால் இந்த பாதை உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்க முடியும். ஆனால் ரேண்டம் கோர்சஸை தொடர்ந்து ஓடாதீர்கள். ஒரு துறையை தேர்வு செய்து அதில் உண்மையான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். நான்காவது வாய்ப்பு கன்சல்டிங், ஃப்ரீலான்சிங் அல்லது இண்டிபெண்டன்ட் அட்வைசரி ஒர்க். இங்கே நீங்கள் உங்கள் நேரத்தை விற்கவில்லை, உங்கள் அனுபவத்தை விற்கிறீர்கள். கன்சல்டன்ட் ஆகலாம், அட்வைசர் ஆகலாம், ட்ரெய்னர் ஆகலாம், ஃப்ராக்ஷனல் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம், இண்டிபெண்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். பல அனுபவமுள்ள ப்ரொஃபஷனல்ஸ் இந்த பாதையை விரும்புகிறார்கள். ஏனெனில் இது அதிக சுதந்திரத்தையும் கட்டுப்பாட்டையும் தருகிறது. ஆனால் ஆரம்பத்தில் வருமானம் ஒழுங்காக இருக்கிறாமல் இருக்கலாம். அதனால் திடீரென வேலை விட்டு வெளியேறுவதற்கு பதிலாக வேலை செய்து கொண்டே பார்ட் டைமாக ஆரம்பிக்க நான் பரிந்துரைக்கிறேன். ஐந்தாவது வாய்ப்பு பலர் கவனிக்காமல் விடும் ஒரு பாதை, மிடில் ஈஸ்ட் மார்க்கெட். துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகள். பல இடங்களில் வயதை ஒரு லிமிட்டேஷனாக பார்க்கலாம். ஆனால் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் அனுபவத்தை கிரெடிபிலிட்டி மற்றும் ட்ரஸ்டாக பார்க்கிறார்கள். நான் நேரடியாக பலரை பார்த்திருக்கிறேன். 45 வயதிற்கு பிறகும் 50 வயதிற்கு பிறகும் கூட அவர்கள் ஒரு புதிய கேரியரை உருவாக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த பாதை எல்லோருக்கும் பொருந்தாது. பிளானிங் தேவை, ரிசர்ச் தேவை, குடும்பத்துடன் ஆலோசனை தேவை. சில நேரங்களில் ரீலொகேஷன் கூட தேவைப்படலாம். ஆனால் பலரின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வாய்ப்பு இது. ஆறாவது வாய்ப்பு உங்களுக்கே சொந்தமான ஒன்றை உருவாக்குவது. ஒரு பிசினஸ், ஒரு கன்சல்டிங் ப்ராக்டிஸ், ஒரு ட்ரைனிங் கம்பெனி, ஒரு கண்டென்ட் பிளாட்ஃபார்ம், ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த பாதையின் அழகு என்னவென்றால் உங்கள் வயது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு பலம். கடந்த 25 ஆண்டுகளில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தும் உங்கள் கேபிட்டலாக மாறுகிறது. ஆனால் இந்த பாதைக்கு பேஷன்ஸ் தேவை, கன்சிஸ்டன்சி தேவை. இது ஓவர்நைட் சக்ஸஸ்க்கான ஷார்ட்கட் அல்ல. நீண்டகால சுதந்திரத்திற்கும் தனித்துவமான வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும் பாதை. இப்பொழுது முக்கியமான கேள்வி, இந்த 6 பாதைகளில் உங்களுக்கு ஏற்றது எது? மற்றவர்களின் வாழ்க்கையை காப்பி செய்யாதீர்கள். உங்களுக்கே 3 கேள்விகளை கேளுங்கள். முதல் கேள்வி, இன்கம் இல்லாமல் எத்தனை மாதங்கள் நீங்கள் வாழ முடியும்? இரண்டாவது, உங்கள் குடும்ப பொறுப்புகள் எவ்வளவு பெரியவை? இஎம்ஐ, பிள்ளைகளின் கல்வி, குடும்ப செலவுகள் ஆகியவை எவ்வளவு இருக்கின்றன? மூன்றாவது, புதியதை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் சக்தியும் இன்னும் உங்களிடம் இருக்கிறதா? இந்த 3 கேள்விகளுக்கும் நேர்மையாக பதில் சொன்னால் உங்களுக்கான பாதை தெளிவாக தெரியும். சரியான பாதை என்று ஒன்றே ஒன்று இல்லை. உங்களுக்கு பொருத்தமான பாதையே சரியான பாதை. இறுதியாக ஒரு எச்சரிக்கை, 45 வயதிற்கு பிறகு பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு பேனிக்காகி விடுவது, திடீரென வேலை விட்டு வெளியேறுவது, சேமிப்பை முழுவதும் ரேண்டம் கோர்சஸில் செலவழிப்பது அல்லது பயத்தில் எதுவும் செய்யாமல் நிற்பது. இந்த 3ஐயும் தவிர்க்குங்கள். ஒரு பாதையை தேர்வு செய்யுங்கள். இந்த வாரத்திலேயே ஒரு சிறிய முதல் அடியை எடுத்து வையுங்கள். அதுவே போதும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், உங்கள் வயது உங்கள் எதிரி அல்ல. உங்கள் அனுபவம்தான் உங்கள் மிகப்பெரிய சொத்து. அதை சரியாக பயன்படுத்தினால் போதும். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த 6 வாய்ப்புகளில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? கமெண்டில் 1 முதல் 6 வரை ஒரு எண்ணை மட்டும் எழுதுங்கள். உங்கள் சூழ்நிலையை பகிருங்கள்.
முடிந்தவரை நான் பதிலளிக்க முயற்சிப்பேன். இந்த சேனலில் கெரியர், மணி growth மற்றும் ரியல் கார்ப்பரேட் லைஃப் பற்றிய நேர்மையான உரையாடல்கள் ஒவ்வொரு வாரமும் வரும். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவை தவறவிடாதீர்கள். அடுத்த வீடியோவில் இந்தியாவில் இருந்து துபாய் மற்றும் கஃப் ஜாப்ஸை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பேசப் போகிறோம். அதையும் தவறாமல் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.